தமிழ் நீதிக்கதைகள் கேட்போமா? எல்லாம் நன்மைக்கே. ஓர் அழகிய காடு. அதில் காட்டு ராஜாவான சிங்கம் வேட்டைக்கு சென்றபோது காலில் பலத்த காயத்துடன் தன் குகைக்கு திரும்பியது. காட்டு பிரஜைகளான புலி, கரடி, பறவைகள், முயல், மான் மற்றும் நமது கதை நாயகனான குறும்புக்கார யானையனும் துக்கம் விசாரிக்க வந்தனர். ஒவ்வொரு மிருகமாக உள்ளே சென்று நமது சிங்கத்தை நலன் விசாரித்தனர். நம் நாயகன் யானையரோ சிங்கத்தை நலன் விசாரிக்க உள்ளே சென்றது. ராஜாவை பார்த்து பெருமூச்சு விட்டபடி எல்லாம் நன்மைக்கே என்று கூறியது. நம் காலில் இவ்வளவு காயம் ஏற்பட்டு வலியில் இருக்கிறோமே, இந்த யானையன் ஏன் இப்படி கூறுகிறான் என்று கோபப்பட்ட ராஜா தன் சிப்பாய்களை கூப்பிட்டு யானையரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் என்று புலம்பியபடி சென்றது யானையன். ஒரு மாதம் கழித்து சிங்கத்திற்கு காயம் கொஞ்சம் சரியாக, எனினும் கம்பீரமாக நடக்க முடியாமல் சோகமாக சென்று கொண்டிருந்தது. வழியில் ஒரு மானை பார்க்க அதனை வேட்டையாட சென்றபோது ஒரு இரும்பு கூண்டில் மாட்டிக்கொண்டது. அப்போது 4 காவலர்கள் நம் இளவரசர் விளையாட சிங்கமே கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் அதனை அரண்மனைக்கு தூக்கிச் சென்றனர். கூண்டிலிருந்த சிங்கத்தை இறக்கும் போதுதான் சிங்கம் நொண்டி நடந்ததை அவர்கள் அறிந்தனர். இது ஒரு ஊனமற்ற சிங்கம் என கருதி காட்டில் விட திட்டமிட்டனர். சிங்கராஜாவிற்கு அளப்பரிய ஆனந்தம். நமக்கு அடிபட்டதால் தான் நம்மை விட்டுவிட்டனர், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறிய போது யானையன் சொன்னது நினைவிற்கு வந்தது. உடனே சென்று யானையனை விடுவித்து, ஐயோ அறிவு கடலே, என்னை மன்னித்துவிட என்று கூறி நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறி மகிழ்ந்தனர். இதில் நாம் அறிய வேண்டியது, நடப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்ந்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை. நன்றி.